அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில 41லேருந்து 45 வரைக்கும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வீடியோவில் கொடுத்தா போர் அடிச்சிடும், சரியா? அதனால தான் ஒரு 5 கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 அப்படிங்கிற ஒரு 12 டேஸில் யூ கேன் கவர் ஆல் த எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நே அப்படின்னு இருக்கு. நேனா என்னப்பா? நெருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. நேனா நெருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கான தீம் என்னன்னா, ஒருத்தன் நல்ல பழத்தோட்டம் வச்சு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான், அவனை அழிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறான்? நெருப்பு வச்சு ஒரு வேலை பார்க்க போறான். அதான் தீம். பாருங்க, கனித்தோப்பு வச்சு ஒருத்தன் நல்லா வளர்ந்து வரான், அவனை கெடுக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யறான்? மெல்லிசா இருக்கக்கூடிய நெகிழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெகிழி எல்லாத்தையுமே எடுத்து அதை இழக்கிறான். நெருப்பு வச்சு இலக்கி அப்படியே குழம்பு கணக்க உண்டு பண்ணி அதை என்ன செய்யலாம்? எல்லா மரத்து தூர்லையும் ஊற்றிடுதான். மரம் என்னது? பழுக்காம வம்பா போயிருது. இதுதான் ஷார்ட்கட். மறுபடியும் சொல்லியிருந்தேன், கனித்தோப்பு வச்சு நல்லா வளர்ந்து வர ஒருத்தனை கெடுக்கணும்னு நினச்சி மெல்லுசான நெகிழி எடுத்து அதை இலக்கி எல்லா மரத்தூர்லையும் லைட்டாக பிளந்து ஊற்றிடுதான். மரங்கள்லாம் பழுக்காம வம்பா போயிருது. நேனா நேயர் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? நேயர் எல்லாரும், நேயம் இருக்கு, நேயர்னு வச்சுக்கோங்க. நேயர் அம்புட்டு பேரும் நட்போடையும் அன்போடையும் உழைச்சிங்கன்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும். நம்மளோட யூடியூப் நேயர் அம்புட்டு பேரும் நட்போடையும் அன்போடையும் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆயிரும். நோனா நமக்கு நோய் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா? துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா? நோய் இருந்ததுன்னா தான் நமக்கு துன்பம், வருத்தப்படுவோம், வலி ஏதாட்டும் இருக்கும். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே மென்மையாக ஸ்மூத்தாக வேறும்னு சொல்லுவோம்னா, அது அப்படி தான் மேட்டர். அடுத்து பாருங்க, நோய் இல்லாமல் ஒருத்தன் என்ன செய்யறான்? நோ அப்படின்னா நோய் வருது. நோனா இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோனா துன்பம் அப்படிங்கிறது வருது, இந்த நோனா இன்பம் அப்படிங்கிறது வருது, சரியா? நான் கண்டிப்பாக இது ரெண்டில் கிராஸ் பண்ணி ஏதாட்டும் ஒரு ஒன்று கேட்கலாம் உங்களை குழப்புறதுக்கு. நோய் இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்கிறான்? துக்கம் இல்லாமல் நல்ல இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் உடம்புல ஏதாட்டும் ஒரு பல்ச்சிதைவோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா உடனே அவன் பலவீனம் ஆயிடுறான். நோய் இல்லாமல் இன்பமும் வாழ்கிறான், ஆனால் உடம்புல ஏதாட்டும் ஒரு சிதைவு வந்துச்சுன்னா பலவீனம் ஆயிடுறான். அதான் ஷார்ட்கட். அடுத்து பாருங்க, நைனானப்பா, ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸில் ஒருத்தன் நஞ்சிட்டு, ஒரு கையோ காலோ நஞ்சிட்டு அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அவனை பார்த்து வருத்தப்படணும், அவனுடைய அந்த இழப்புக்காக இரக்கம் கொள்ளணும், ரைட்டா? மனசு சுருங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனசு சுருங்கக்கூடாது. எவனாடு ஒருத்தன் வாழ்க்கையில் நஞ்சிட்டாலும் சரி, அவனை பார்த்து வருத்தப்பட்டு இரக்கம் கொள்ளுங்கடா அப்படிங்கிறதா இதுக்கான ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக இந்த 46லேருந்து 50 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.